Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் நூடுல்ஸ். குழந்தைங்களோட ஃபேவரட்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய், நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுக்கலாம். ப்ளெயின் நூடுல்ஸு நான் இன்றைக்கி 2 பேக்கெட் நூடுல்ஸ் செய்கிறேன். இது நல்லா கொதிக்க விடலாம். இதை மூடி போட வேண்டாம், அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா நூடுல்ஸ் வெந்துடும். இப்போ நூடுல்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி நல்லா ட்ரெயின் ஆன உடனே இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கோல்டு வாட்டர் போட்டுக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் கூல் ஆகும், ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் இருக்குது. வெஜிடபிள்ஸை வதக்க ஒரு பேன் எடுத்து அதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் சாப் பண்ணி வச்சுருக்க 12 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நீட்டாக அரிஞ்சிருக்க கேரட்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் அரிஞ்ச குடமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே நீட்டாக அரிஞ்சு போடும்போது அது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். காய்ங்க ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினாலே போதும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கிறேன். காய் ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆன உடனே கேபேஜ் சேர்த்துக்கலாம். கேபேஜ் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கேபேஜ் ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப குக் ஆகிடும். அதுவும் லாஸ்ட்டாக போட்டோன்னா தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கேபேஜ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடலாம், ஏன்னா முதலே உப்பு போட்டோன்னா காயோட கலர் எல்லாம் மாறிடும். காய்களோட கலர் மாறாமல் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டிருக்கேன். இப்போ வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை இதோடு சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெறும் காரங்கிறது கொஞ்சம் சில்லி சாஸ் அண்ட் பெப்பர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர் பிடிக்கலன்னா ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேவரட்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கிங்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் நம்ம கிடைக்குது. மில்லட் நூடுல்ஸ் கிடைக்குது, வீட் நூடுல்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாகவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களும் இது மாதிரி நூடுல்ஸாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வெஜிடபிள் இன்டேக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.